will come all the way from Colombo, Sri Lanka. And Pastor Jan Prahasam will come all the way from Colombo, Sri Lanka and give us the next word. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை கொழும்பிலிருந்து அரவழைப்போம். அவர் வந்து அடுத்த செய்தியை எங்களுக்கு தருவார். பாஸ்டர் ஞான பிரகாசம். Praise the Lord. Sister, God bless you. Praise the Lord, Pastor. நாங்களும் எல்லோரும் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக நிற்கிறோம். 110 நாடுகளும் நிற்கிறார்கள். வந்து உங்களுடைய வார்த்தையை தாருங்கள். God bless you. Thank you. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி அடியானை ஜெனிக்க வெளிச்சத்தோடு இணைந்து கொள்ள, ஜென்டோடு கலந்து கொள்ள உதவி செய்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை 6 முதல் முடியும் வரை ஆண்டவரை உமது இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வழியிலே கெஞ்சி இருக்கிறேன் சுவாமி. எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செல்வாக்கினாலும் ஆண்டவரே எங்களால் ஒன்று செய்ய முடியாது. எனவே சுவாமி, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உமது பாதத்திலே வைத்து ஆண்டவரே முழங்கால் படியிட்டு இந்த காரியத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் செய்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் பாடல்களூடாக, செய்திகளூடாக, ஜெபங்களின் ஊடாக கருத்திருக்கென்று தன்னுடைய உடலை அர்ப்பணித்து செய்கின்ற இந்த தங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்வதோடு தைரியத்தோடு இதை நடாத்துகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவருடைய உற்றார் உறவினர்களையும் அவரோடு கைகள் சேர்த்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி இந்த வழியில உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. உமது பலத்தினால் ஆண்டவரை உமது சேட்டையின் ஆண்டவரை நிழலிலே நாங்கள் நின்று கொண்டு இந்த காரியத்தை செய்கின்றோம். நீரே எங்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக கெஞ்சி நிற்கிறேன். அடியானோடு இன்றைய நாளில இடைப்பட்ட வார்த்தை உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்கின்ற ஒரு தலையங்கத்திலே என்னுடைய செய்தியை கொடுக்க இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக ஓடிக்கோத்திர நமஸ்கார மலைகளை தேவனுடைய பாதத்திலே வைக்கின்றேன். எங்களுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அப்பொழுது விடிய காலை விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்துல 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எசாயா 58:8. கர்த்தர் இங்கே 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒன்று, விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும் என்றும், இரண்டாவதாக உன் சுக வாழ்வு துளிர்க்கும், மூன்றாவதாக உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், நான்காவதாக கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். இந்த வசனத்திலே 4 ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்றைய தினத்திலே நாங்கள் உன் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் என்ற ஒன்றை தியானிக்க போகின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அடியானையும் கேட்கிறவர்களுடைய காதையும் திறப்பாராக. உங்களுக்கான கர்த்தர் ஒரு வாழ்வை, ஒரு சுக வாழ்வை முன்குறித்து இருக்கிறார். நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வும் சுக வாழ்வு, குடும்பத்திலே சமாதானம் என்கின்ற சுக வாழ்வு, கணவன் மனைவி கடையிலே கசப்பான உறவுகள் மாறி ஒரு சுக வாழ்வு, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற சூழ்நிலை மாறி அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைத்து தருவது ஒரு சுக வாழ்வு. அப்படியாக உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும். மாமரம்
துளிர் பிடித்த காட்சி ஒரு பரவசமாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே புளிய மரம் துளிர்கிறது என்றால் மாணவிகளுடைய கூட்டம் எல்லாம் அந்த மரத்துக்கடியில தான் இருக்கும். புதிய குருத்தோலை பிடித்து ஓசன்னா பாடுகின்ற குருத்தோலை ஞாயிறு என்றால் எத்தனை சந்தோஷமாக அது இருக்கிறது. இலைகளிலே துளிர் இலை, பச்சை இலை, பழுத்த இலை, காய்ந்த இலை என்று பல பருவங்கள் உண்டு. ஆனால் அந்த துளிர் இலைக்கு ஒரு தூய்மை இருக்கிறது, அழகு இருக்கிறது, பியூட்டிஃபை. வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் வளருவேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பேன் என்று உணர்த்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் 3 யோவான் 1:2 பார்க்கிறோம். ஆத்மாவின் வாழ்வு அன்பின் வாழ்வு. உன் ரட்சிப்பு ஒரு துளிரை போல, உன் ரட்சிப்பு ஒரு துளிரை போல துளித்து வர வேண்டும். ஆத்மாவிலே சந்தோஷமும் சமாதானமும் வர வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்றால் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவது இல்லை. அவர் பொய் உரைக்க ஒரு மனிதனும் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். வேதம் ஒரு அழகான காட்சியை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது. எப்படி சுக வாழ்வு துளிர்க்குமாம்? விடியல் வெளிப்பை போல புதிய காலை வெளிச்சம் எழும்பி வரும்போது இருள் விலக ஆரம்பிக்கின்றது. அந்தகாரங்கள் ஓடி மறைகின்ற காரியம் ஆரம்பிக்கின்றது. மகிழ்ச்சினாலே ஆயிரமான சிட்டுக்குருவிகளுடைய பாடல்கள் அங்கே ஆரம்பிக்கின்றன. பிரகாசமாக உதித்து வருகின்ற சூரியனை எந்த ராஜாவாலும் அவனுடைய வீரர்களாலும் அதை தடுக்கவே முடியாது. உங்களுடைய சுக வாழ்வு துளிக்கிறதை எந்த பொறாமைக்காரனாலும் தடுக்கவே முடியாது. தீய மனிதரானாலும் அதை நிறுத்தவே முடியாது. எந்த மந்திரவாதியினாலும் எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 54வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே அவனமாக வாசிக்கின்றோம். ரூத் காரியங்கள், ரூத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத்து இளம் வயதிலே தன் கணவனை பறி கொடுத்த ஒரு இளம் விதவை. அவள் மோவாயிலே அந்த தேசத்திலே ஒரு பெண்ணாக இருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை அவளுக்கு உண்டாகி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களிடம் சென்றால் அவர் எனக்கு சுக வாழ்வை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று அவள் விசுவாசித்தாள். தன் மோவாபிய தெய்வங்களை விட்டுவிட்டு இஸ்ரவேல் தேசம் வந்து சேர்ந்தாள். கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்த அவளுக்கு கர்த்தர் போவாசை கட்டளையிட்டார். அவருடைய குடும்ப வாழ்க்கை மீண்டும் துளிர்த்தது. அவளுடைய குடும்ப வாழ்க்கை மீண்டும் துளிர்த்தது. அவருடைய வம்சத்திலே தாவீது பிறந்தார். நம் மனவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். கர்த்தருடைய வாயிலை உங்களை பார்த்து உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். அது வியாபாரமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வை துளிர்விட செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, யார் யாரை கர்த்தர் துளிர்விட செய்வாரு என்கின்ற கேள்வி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் துளிர்க்கும்
இப்படியாக இஸ்ரவேல் புத்திரர்கள் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கின்றதை, அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ண போகின்றேன் என்றார் என்று எண்ணாகமம் 17வது அதிகாரத்துல 5வது வசனத்தில வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 17:5 வாசித்து தியானியுங்கள். என்னதான் தேவனுக்கு இந்த முறுமுறுத்தல் ஒரு நாளும் பிரியமே கிடையாது. ஒருமுறை மோசேசுக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாகவும் மற்ற கோத்திரத்திலே எழும்பின போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் கைகளிலே இருக்கிற மேய்ப்பனின் கோலை கோத்திரத்துக்கு 1 வீதம் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில வையுங்கள். நான் யாரை தெரிந்து கொண்டேன்? நோ, அவன் கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். கவனியுங்கள், ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சீவியை செதுக்கப்பட்ட ஒரு கோல், காய்ந்து போன ஒரு கோல், அதுல வேரும் இல்லை, இலையும் இல்லை, துளிர்க்க இடமும் இல்லை. மேய்ப்பர்கள் அந்த கோலை கொண்டு ஆடுகளை மேய்க்கவும் துஷ்ட மிருகங்களை விரட்டி அடிக்கவும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். கோத்திரத்துக்கு 1 வீதம், 12 கோத்திரங்களின் 12 கோள்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சியின் பெட்டியில் வைத்தார்கள். நடந்தது என்ன? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்பதை நாங்கள் எண்ணாகமம் 17வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சீக்கிரமாக அவனுடைய வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னதின் அர்த்தம் அதுதான். ஒரே இரவில் துளிர் வருகிறதையும் பூ வருகிறதையும் வாதுமை பழம் வருகிறதையும் கர்த்தர் அப்படியே சீக்கிரத்திலே உங்களுடைய நிந்தையை ஒழிய பண்ணுவார். உங்கள் துக்கம் ஜெயமாக மாறும். நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பம் பிரிந்து விட்டது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, கணவன் ஒரு குடிகாரன் என்றெல்லாம் சொல்லி பிதற்றி ஐதரியப்படலாம். ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் பிறந்த உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டே இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவர்களையே அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வேர் சொல்லி அழைத்தார். இஸ்ரவேல் நான் ஜனங்களாக தெரிந்து கொண்டவர்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே, கோத்திரத்தின் மத்தியிலே உங்களுடைய நாமம் மகிமையாக தெரிந்து கொண்டார் என்று. நிச்சயமாக உங்களுடைய கோல் துளிர்க்கும். அன்பானவர்களே, நீதிமானாக இரு. Seek the kingdom of God and the righteousness. நீதிமானாக இரு, துளிர் விடும். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான் என்று நீதிமொழிகள் 11:28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்று நீங்கள் நீதிமானாக இருப்பது பல பார்வையிலே பைத்தியகாரமாக தோன்றும். சமுதாயத்திலே உங்களை பார்த்து ஒரு பைத்தியகாரன் என்று சொல்லலாம். என்ன பக்தின்னு ஓடுறான், ஜெப கூட்டம்னு ஓடுறான், எழுப்பதற்கு கூட்டம் அலைகிறான். பக்தியா இருந்து என்னத்தை கண்டான் என்று ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் என்பதை நாங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதாவது நாங்கள் ஜனங்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, செட்டப்பாட்டு பீப்பலாக ஒரு ஆலயத்துக்குள்ளே நிற்கிறவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீதிமான் இருக்கும்போது நிச்சயமாகவே சுகவாழ்வு துளிர்க்கும் என்பதை பாருங்க. எத்தனை இடத்துல பார்க்கிறோம்.
நீதிமொழிகள் முழுவதுமே நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று நீதிமொழிகள் 10:3 நீதிமான்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்றும் நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும் என்றும் நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று நீதிமொழிகள் 10:20 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று நீதிமான் 10:21 நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியை தரும் என்று நீதிமொழிகள் 10:28 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். வேதவிஷ்டம் நீதி மொழிகள் 10:31 கூறுகிறது. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளையே பேச அறியும் என்பதையும் நீதிமொழிகள் 10:32 வாசிக்கின்றோம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீதுராஜா சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது மானேன், ஆனால் நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததை, பிச்சை எடுத்து திரிஞ்சதை நான் பார்க்க இல்லைன்னு சொல்றாரு. சங்கீதம் 37:25 என்று விமர்சனம் பண்ணுகிறார். ஆபிரகாமின் தேவனாய் இருந்தவர், ஈசாக்கின் தேவனாய் இருந்தவர், யாக்கோபின் தேவனாய் இருந்தவர், யோசேப்பினுடைய தேவனாக இருந்தார், மோசேயின் தேவனாக இருந்தார். அந்த தேவன் நான் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேவனாய் நாம் நீதிமானாகிய கிறிஸ்துவுடைய சந்ததியில் become under the legacy of Jesus வந்திருக்கிறோம். நீதிமானாகி அவர் நிமித்தம் தேவன் நமக்கு ஒரு 1000 தலைமுறையையும் இரக்கம் செய்வார். சமீபத்திலே இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம். பல ஆண்டுகளுக்கு முன் ஐஸ்வர்யனமாக இருந்த ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்வை எடுத்து ஆராய்ந்தார்களாம். அவனுடைய சந்ததியை ஆராய்ந்து பார்த்த பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை எல்லாரும் ஜெயில் கைதியாகவும் பைத்தியங்களாகவும் படிக்காதவர்களாயும் அரசாங்கத்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாயும் இருந்தார்கள் என்று. ஆனால் ஒரு ஏழை பக்திமான் நீதிமான் இருந்த ஒருவனுடைய சந்ததியை சோதித்து பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் ஞானியாகவும் பெரிய டாக்டர்களாகவும் தேவ ஊழியக்காரர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார்கள் என்று கண்டுபிடித்தார்களாம். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை நம் கண் சாடையாக விட்டு விடாதபடி அவன் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கின்ற நீதி உள்ள தேவனாக இருக்கிறேன். நீதிமானுக்கோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். The kingdom of God and the righteousness and all these things will be added on to you. தேவபிள்ளையில நீதிமானாய் இருங்கள், கர்த்தர் உங்கள் சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். இரக்கமுள்ளவனாய் இரு, துளிர் விடும். இதை நீங்க மறக்காதீங்க. மேத்யூ 5வது அதிகாரத்திலே நீதிமான் நீதிமான் நீதிமான எத்தனை எந்த நீ இடத்துல சொல்லிட்டு வர்றார். பைபிள்ல வாசிங்க, அந்த வாசனை உங்களோடு பேசும். வீட்டிலே வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்தும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யாருக்கு சுகவாழ்வு தொட்டிருக்குமா? மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவது, நன்மை செய்வது, உதவி செய்வது,
தான தர்மம் செய்வது, அதையெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக சொல்லுகிறார், அப்பொழுது உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கூறுகிறார். கர்த்தர் உபவாசத்தை உண்டு பண்ணினார், உண்மைதான். ஆனால் உபவாசத்தை பார்க்கிலும் கர்த்தர் உகந்த ஏழை மக்களை பாராட்டும் இரக்கமும் ஆகும். பலிய கர்த்தர் தாமே ஏற்படுத்தினார், உண்மைதான். பலிய பார்க்கலும் கீழ்ப்படிதல், obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் முக்கியம் என்றார். நறுங்குண்ட ஆதியை முக்கியப்படுத்தினார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெற்றுவார்கள் என்று மத்திய 5:7 வாசிக்கிறோம். இரக்கம் செய்வது கர்த்தருடைய குணாதிசயம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் இந்த கிருபையும் உள்ளவர் என்பதை சங்கீதக்காரனுடைய புத்தகம் 103வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் ஒருவர் ஒரு முறை அற்புதம் செய்யும் பொழுது மனது உருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து மனது உருகினார். குஷ்டரோகிகளை கண்ட பொழுது மனது உருகினார். நாயில் ஒரு விதவையின் கண்ணீரை கண்ட பொழுது அவருடைய இருதயம் உருகி போயிற்று. அவர் இரக்கம் உள்ளவர். நாம் அவருடைய பிள்ளைகள் இருக்கும்போது மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமோ, தர்மம் தலை காக்கும் என்று உலகத்திலே பார்த்து பிடிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். தேவ ஜனங்களோடு இணைக்கப்படும் பொழுது துளிர்ப்பாய், அதாவது செட்டப்பாட். எல்லாரும் யார் ஞானத்தான் எடுத்து ஒரு கோயில் உள்ள இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவ ஜனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலே ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பும் செழிக்கும் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:1 வாசிக்கின்றோம். எங்கிருந்து? வேரிலே இருந்து ஒரு கிளை. ஈசாய் என்பது தாவீதினுடைய தகப்பனாரின் பெயர். அந்த வம்சத்திலே தான் கிறிஸ்து தோன்றினார். ஏற்ற கிறிஸ்தனுடைய வம்ச வரலாற்றை மத்திய 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே எழுதும் பொழுது அவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி இருக்கிறது. அவர் தாவீதின் வேரும் சத்தியத்தையும் பிரகாசமுள்ள விடிவெள்ளியின் நட்சத்திரமுமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வாசிக்கின்றோம். இயேசு மேசியாக துளிர்க்காக எழும்புவார் என்று கொஞ்சம் கூட யூதர்கள் எண்ணி பார்க்க இல்லை. அவரை சிலுவையிலே அறைந்து விட்டோம், கல்லறையில் வைத்து விட்டோம், பாதுகாத்து கொண்டோம், அவர் உயிரோடு எழும்புவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர் துளிர்த்தது. 3ஆம் நாளிலே இளங்களை துளிர்க்கின்றது போல புதிய வல்லமையோடு உயிர்த்தெழுந்து உயிரோடு எழும்பி வந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக எழுந்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்பதை நாங்கள் 1 கொரிந்தியர் 15:55 வசனத்திலே வாசிக்கின்றோம். என்று வெற்றி முழக்கம் இட்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து வந்தார். இளங்கிளையை போலவும் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலே துளிர் விடுகின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார் என்று எசாயா 53:2 வாசிக்கின்றோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவனோ என்றைக்கு அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்திலே வருகின்ற தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் என்று யோவான் 11வது அதிகாரத்திலே 25-26 வசனத்திலே வாசிக்கின்றோம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டிலே பக்திமானாகிய யோபு அவன் என்ன யோசிக்கிறான்னு பாருங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவன் அறிந்து கொள்ள இல்லை. அவரை சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வாடி போகப்பட்டதாகவும்
இருந்தாலும் கூட திரும்பவும் அந்த மரம் தழைக்கும், அதனுடைய இளங்கிளைகள் துளிர்க்கும். ஆனால் மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்தே போகின்றான். மனுபுத்திரன் ஜீவித்து மரித்து போன பின் அவன் எங்கே என்று யோபு ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபு 14வது அதிகாரத்திலே 7, 8, 9, 10வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது? ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு நம்பிக்கை துளிர் விடுகிறது. மரணம் ஒரு முடிவு அல்ல அன்பானவர்களே, அது இளைப்பாறுதல் என்று இயேசு போதிக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் ஜீவன் உண்டாக இருக்கும்படியாக அது பரிபூர்ண பதமும் வந்தார் என்பதை நாங்கள் யோவான் 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 10:10 மறக்காதீர்கள். ஏது இன்றைக்கு மாறிவிடவில்லை, அவருடைய வல்லமை குறைந்துவிடவில்லை. அவர் தோன்றும் என்றும் இன்று மாறாதவராக இருக்கிறார் என்றும் நிச்சயமாகவே உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். கிறிஸ்து வருகை ஒரு துளிர் ஆகும். Very second coming. அவருடைய வருகை மரணாத்தா. அக்கிரமத்தினால் வாழ்கிறவர்கள் ஒரு நாள் வாழவே மாட்டார்கள். அத்தி மரம் ஒரு உவமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அத்தி மரம் ஒரு உவமையாக கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விழும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து இருக்கிறார் என்று அறியுங்கள் என்பதை மேத்யூ 24:32வது வசனத்திலே உணர்த்தி காண்பிக்கின்றார். மேத்யூ 24:32 கர்த்தருடைய வருகையின் கடைசி நேரத்திலே வந்து நிற்கின்றோம். அவருடைய வருகையின் அடையாளங்கள் உலகமெங்கும் காணப்படுகின்றது. அவருடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டன. கவனிங்கள், நிறைவேறி விட்டன. வருகையில ஒரு அடையாளம் அத்திமரம் துளிர் விழும் என்பதே ஆகும். அத்திமரம் துளிர் விழுவதை பற்றி நான் பிறகு சொல்றேன். அத்திமரமானது யூதனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 மரங்களுக்கு ஒப்பிடுகிறார். ஒலிவ மரமானது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், திராட்சை செடியானது அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கைக்கும், அத்தி மரமானது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அடையாளமாக இருக்குமாம். இதை உண்மையாகவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1948 அந்த மொட்டை மரம் எப்படி தொழித்தது, எப்படி யூதர்கள் திரும்ப அவருடைய நாட்டிலே வந்து சேர்ந்தார்கள் என்பதை அவ்வளவு நாள் காய்ந்திருந்த அத்திமரம் காண்பித்தது என்பதை மறந்தே போகாதீர்கள். யூதர் நல்ல கனி கொடாததினாலே யோவான் ஸ்நாபகன் எச்சரிக்கிறார். இதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டே இருக்கிறது. மத்தேயு 3:10 அந்த நியாய தீர்ப்பின் கோடாரியானது கிறிஸ்துவுக்கு முன் 70ஆம் நூற்றாண்டில ஈத்து ராயன் காலத்திலே அத்தி மரத்தின் மேல் விழுந்தது, வெட்டியது. யூதருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அவர்கள் எல்லோரும் உலகமெங்கும் சிதறப்பட்டார்கள். கவனியுங்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். காலங்காலமாக இந்த இருக்கு காலங்காலமாக அந்த அத்தி மரம் மொட்டையாக காட்சி அளித்து கொண்டே இருந்தது. துளிர் வராதா, அத்திமரம் பூ பூத்து கனி கொடுத்து தன்னுடைய பல நாள் பூமியை நிரப்பாதா என்றெல்லாம் இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தார்கள். 1948ஆம் வருடம்
காரியங்கள் உலகமே போயிட்டு பிரசங்கம் சொல்லுங்க, செய்யுங்க. 1948 மே மாசம் 14 அத்திமரம் துளிர் விட்டது. இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்று யூதர்கள் மறுபடியுமாக கால் ஊன்றி அந்த தேசத்தில் நின்றார்கள். ஆமேன். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை அந்த அத்திமரத்தின் துளிர்களினால் நாம் அறிந்து கொள்ளலாம். அத்தி மரத்திலே திடீரென்று துளிர் வருவதை போல இன்று கர்த்தர் நம்மை பார்த்து உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வருகையிலே நாம் துளிர் விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் பிரியமானவர்களே, உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும் என்பதை நுனிகளை கனிதரும் கேதரு மரமாக்குவார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது. என்னவென்றால், நான் உயர்ந்த கேதருவின் நுனிகிளையிலே ஒன்றை எடுத்து, யோசிச்சு பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகள் இலசாய் இருக்கின்ற ஒன்றை கொய்து அதனுடைய உயரமும் உன்னதமான ஒரு பருவத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பருவத்தில் அதை நாட்டுவேன். அது கொம்புகளை விட்டு கனி கொடுத்து கேதருவாக்கும். அதன் கீழே சகல பட்சிகளினாலும் தங்கி அதனுடைய கிளையில நிலைகளிலே தாபரிக்கும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே 22, 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நிலைகள் உண்டு. சாதாரணமான நிலை உள்ள எவரையும் கூட கர்த்தர் இந்த வசனத்தின்படி கனிதரும், அதாவது பலன் தரும் ஒரு கேதுரு மரமாக வல்லமை உள்ளவர்களாக ஆக்குவார். ஆனால் நாம் அதை விரும்பி அவரிடத்திலே கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று வாசிக்கின்றோம் மத்தேயு 7:8. அவருடைய அழைப்பு ஆச்சரியமானது ஒன்றாக. ஒன்றுமறியாத பேதைகளுக்காக உலக ஞானம், தெய்வீக பரிசுத்த குறைவுள்ள மக்களை கூட அவர் உன்னத ஸ்தானத்திலே கனிதரும் கேதுருவாக மற்றவர்களுக்கு வல்லமை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அழைக்கப்பட்ட சீசர்கள் வாழ்விலும் கூட மனுஷ பயம், சமாதானத்தில் இழந்த நிலை யாவும் வந்து அவர்களை அழைக்கப்பட்ட அழைப்பிலே இருந்து விலகி திரும்பவும் மீன் பிடிக்க புறப்பட்ட பொழுது கூட இயேசு அவர்களை தேடி வந்து யோவான் 21:3, 4, 5 வசனத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கும்படியா பெற்று வழி நடத்தியதினாலே. அப்போது 1வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களுக்குள்ளே அவர்கள் வெள்ளடைந்து கேதுரமரமாக கனிதர் வாழ்க்கை வாழ தேவன் அவர்களுக்கு கிருபையை தந்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற விரும்புகிறீர்களா? ஐயோ, நான் ஒரு நுனி கிளை, எந்த நேரம் ஒடுங்கி போவேன், சோர்வு வந்து விட்டால் அவ்வளவுதான் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். கர்த்தரை கேளுங்கள், என்னையும் மேற்கொண்ட வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாக உங்களையும் பலப்படுத்தி தன்னுடைய கிருபையை உங்களுக்கு அருளை செய்வார். உலகத்திலே வெளிச்சமாக உப்பாக பிரகாசிக்கும் ஒரு சூரியனை போல உங்களை மாற்றுவார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கின்றதை மறக்காதீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான் என்றும், நீதிமான் பனைமரத்தை போல செழித்தில் ஏர்வான் உள்ள கேதுருவை போல வளர்வான் என்பதை நாங்கள் சங்கீதம் 92:12 வாசிக்கின்றோம். ஆம், நுனி கிளை கனிதரும் கேதுருவான மரமாவார். பிரியமானவர்களே, உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல எனக்கு இன்றைக்கு கிடைத்த இந்த அவகாசத்திற்காக கோடி நமஸ்காரம் தேவனுடைய பாதத்திலே முழங்கால் படிக்கிட்டு சொல்லுகிறேன். சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஒரு சிறிய ஜெபம் செய்து என் செய்தியை முடிக்கின்றேன். அன்பின் தெய்வமே, உம்முடைய ஊழியத்திற்கு நீர் எங்களுக்கு பங்கு கொடுத்து உபயோகமற்ற எங்களுடைய வாழ்வை உங்கள் பொறுப்பிலே எடுத்து
எங்கள் சுகவாழ்வு தொழிற்கும் என்கின்ற செய்தியின் மூலமாக எழும்பி பிரகாசிக்க இன்று முதல் தெய்வீக ஞானம் வல்லமை ஆசீர்வாதத்தை நிறைவாக தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை அந்த நல்வழியை நாங்கள் பின்பற்ற அருள் புரியும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். உமக்கு கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே. உணமாக நீர் செய்வதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் பிதாவே ஆமென் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து சந்தோஷமாக மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். இந்த நியூ இயருக்கு அந்த வார்த்தையை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடந்தால் அந்த வார்த்தைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவோம், கனிகளை கொடுப்போம். அது அந்த விதை எங்களுக்குள்ளே வளர்ந்து எங்களுக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அது பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. நன்றாக நீங்கள் அந்த வார்த்தையை தந்தீர்கள். கடவுள் உங்களையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அவ்ரிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். அடுத்த தரம் உங்களை பார்க்க மட்டும் கர்த்தர் உங்களோட இருப்பாராக. மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் எஸ்தர் ரூபியின் இந்த